வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலோ கொயலோ அப்படின்றவர் எழுதின தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தோட சமரி தான். இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் நான் படிச்சேன். நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க, ரசவாதி அப்படிங்கிற பெயர்ல. இதோட கதையை ஓவராலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு இலக்கை நோக்கி நாம பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த பயணம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த கதை மூலமா அவங்க சொல்லியிருக்காங்க. டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அவனோட அப்பா அம்மாவுக்கு அவனை ஒரு பாதிரியார் ஆக்கணும் அப்படின்னு விருப்பம். ஆனா அவனுக்கோ தான் ஒரு பாதிரியார் ஆகுறதுல விருப்பம் இல்ல. அவன் உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்றான், எனக்கு பாதிரியார் ஆகிறதுக்கு விருப்பம் இல்ல, நான் உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அவங்க அப்பாவும் நிறைய அட்வைஸ் தான் பண்றாரு. ஆனாலும் அந்த பையனுக்கு இதுதான் என்னோட விருப்பம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறான். உடனே அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கம்பல் பண்ணல. அவங்க கிட்ட இருக்க ஒரு 3 தங்க காசை கொடுத்துட்டு, இதை வச்சுக்கோ, இதன் மூலமா நீ எப்படி உலகத்தை சுத்தி பார்க்கணுமோ அதை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க. அந்த தங்க காசுகள் மூலமா அவன் சில ஆட்டுக்குட்டிகளை வாங்குறான். அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சிக்கிட்டே ஒரு இடையனா அவன் இருக்கான். ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டே அங்கங்க போய் கிடைக்கிற இடத்துல தங்கி அந்த ஆடுகளையும் கூட்டிக்கிட்டே போயிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படி அவன் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஒரு தேவாலயத்துல போய் அவன் தூங்குறான். ஆடுகளை எல்லாம் அங்க கொஞ்ச நேரம் வச்சுட்டு இரவாயிருது. அதனால அங்க போய் அவன் தூங்குறான். அப்படி தூங்கும் போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அது முதல் தடவை கிடையாது. அவன் எப்பெல்லாம் அந்த தேவாலயத்துல போய் படுக்கிறானோ அப்பெல்லாம் அந்த கனவு அவனுக்கு வருது. அதுலயும் அந்த கனவு எங்க முடிஞ்சதோ அதோடயே ஒவ்வொரு தடவையும் மறுபடி வரும்போதும் அந்த இடத்துல அந்த கனவு முடிஞ்சிருது. இவனுக்கு புரியல. இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அப்பதான் அந்த ஊர்லயே இந்த மாதிரி கனவுகளுக்கெல்லாம் பலன் சொல்ற ஒரு பாட்டி கிழவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நண்பன் சொல்றான். அதன் மூலமா அங்க போய் அந்த பாட்டிய பாக்குறான். அப்ப அந்த பாட்டி இவனோட கை ரேகை, இத கையெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இது ரொம்ப ராசியான கையா இருக்கு, கண்டிப்பா உனக்கு அந்த புதையல் கிடைக்கும் அப்படின்னு அந்த பாட்டியும் சொல்றாங்க. அப்பதான் அந்த பாட்டி கேக்குறாங்க, உன் கனவை பத்தி தெளிவா சொல்லு அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், ஈஜிப்ட்ல ஒரு பிரமிடுக்கு கீழே எனக்கு ஒரு புதையல் கிடைக்கிற மாதிரி கனவு வருது. ஆனா அதுக்கப்புறம் அந்த கனவு வரமாட்டேங்குது, அதோட நின்றுது. இதே மாதிரிதான் 2-3 தடவை வரும்போதும் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா உனக்கு கிடைக்கிற புதையல்ல 10ல் 1 பங்கு எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த பாட்டியும் அந்த புதையலை நம்பி அந்த கையில அப்போதைக்கு பார்த்த பலனுக்கு கூட காசு வாங்கிக்கல. இப்போதைக்கு எனக்கு காசு வேணாம், எனக்கு நீ புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல 10ல் 1 பங்கு கொடு, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கும் ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா அந்த புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே கொஞ்ச நாள்ல ஒரு ராஜாவை சந்திக்கிறான். ஒரு வயசானவர் ஒரு ராஜாவை சந்திக்கிறான். அவரும் சொல்றாரு, உன்னோட கனவுகளை நோக்கி நீ போ, உனக்கு கண்டிப்பா அந்த புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு மறுபடியும் ஆச்சரியமா இருக்கு, என்ன இவரும் அதையே வலியுறுத்துறாரு, இவர் அந்த பாட்டியோட கணவரா இருப்பாரோ, அதனாலதான் அந்த புதையலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்னை வலியுறுத்துறாரு அப்படின்னு ஆரம்பத்துல நினைப்பான். ஆனா அவர் உறுதியா சொல்லுவாரு, உனக்கு அந்த புதையல் கண்டிப்பா கிடைக்கும், நீ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டினா, கனவு கண்டினா, அதுக்கான முயற்சியை நீ செஞ்சினா இந்த பிரபஞ்சமே உனக்கு அது கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. உடனே இவனுக்கும் தோணும், சரி அதை பத்தி நம்ம தேடி போக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, உன்னோட ஆட்டுக்குட்டியில 10ல் 1 பங்கு எனக்கு தந்துரு, நான் உனக்கு அதுக்கான டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவனும் ஆரம்பத்துல யோசிப்பான். அப்புறம் சரி ஓகே, நம்ம கனவை நோக்கியே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10ல் 1 பங்கு ஆட்டுக்குட்டிய அவர்கிட்ட கொடுத்துருவான். மீதி ஆடுகளை நண்பன்கிட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவரு டிப்ஸ் சொல்றத கேட்பான். அப்ப அவர் சொல்லுவாரு, நீ கனவுகளை நோக்கி போகும்போது உன்னோட சகுனங்களை ரொம்ப நம்பணும், சகுனங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு அறிகுறியோ ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீ ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு 2 கற்களையும் கையில கொடுப்பாரு. அதுல 1 கருப்பு கல்லு, 1 வெள்ளைக்கல்லு, 2 கொடுப்பாரு. கருப்பு கல்லுனா ஆமான்னு அர்த்தம், வெள்ளைக்கல்லுனா இல்லன்னு அர்த்தம். இந்த 2 கல்லையும் உனக்கு எப்பயாவது ரொம்ப ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கேட்கலாம், ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கணும், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்களை கொடுப்பாரு. அதையும் வாங்கிக்கிட்டு அவன் அந்த பயணத்தை தொடங்குவான். அவன் பயணத்தை தொடங்கும் போது நிறைய தடைகளை சந்திப்பான். ஏன்னா இவன் 10ல் 1 பங்கு ஆட்டுக்குட்டிய இவர்கிட்ட கொடுத்துட்டான். மீதி ஆட்டுக்குட்டிய வித்துட்டு அதுக்கு காசும் வாங்கியிருக்கான். காசெல்லாம் இவன் கையில இருக்கு.
அதை வந்து போற வழியிலே நிறைய திருடர்கள் மூலமா அந்த பணத்தையும் இழந்துருவான். பணத்தை இழந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு எப்படி அதை நோக்கி போறது அப்படின்னே தெரியாது. அப்பதான் சரி கையில காசு இல்ல, முதல்ல காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பளிங்கி கடையில போய் வேலைக்கு தேடுவான். அங்க போய் வேலைக்கு சேர்ந்துருவான். அந்த பளிங்கி கடைக்காரரும் இவனை வேலைக்கு சேர்த்துக்குவாரு. ஏன்னா இவன் வந்த நேரம் அவருக்கு ராசியா இருக்கும், நிறைய பேர் கடைக்கு வாங்க வருவாங்க. அதனால அவருக்கு இவனை ரொம்ப பிடிச்சிரும். சரின்னு இவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டுருவாரு. அங்கேயே வேலையும் பார்ப்பான். இவன் வேலை பார்த்து காசு சம்பாதிக்கும் போது ஒரு நாள் அவர் கேட்பாரு, நீ வந்து எதுக்காக ஈஜிப்ட் பிரமிடு கிட்ட போகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இவன் வந்து புதையல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா அங்க போகணும்னு எனக்கு ஆசை, அதனால நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பளிங்கு வியாபாரிட்ட சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவாரு, ஈஜிப்ட் பிரமிடுங்கிறது நீ உன் வீட்டுக்கு பின்னாடியே கற்களை கூச்சியே கட்டிடலாம், அந்த அளவுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இவனுக்கும் தோண ஆரம்பிக்கும், ஆமா எதுக்கு நம்ம அங்க வரைக்கும் போய்கிட்டு பேசாம இங்கே வேலை பார்த்து இருக்க காசை சம்பாரிச்சோம்னா நம்ம வித்த ஆட்டுக்குட்டிக்கு டபுள் மடங்கு ஆட்டுக்குட்டி வாங்கிடலாம், அதை வச்சே நம்ம வந்து போயிட்டு ஊருக்கு போயிட்டு பொழைச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேயே கொஞ்ச நாள் வேலையும் பார்ப்பான். இப்படியே வேலை பார்க்கும்போது அந்த வியாபாரிக்கும் இவன் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பான். இப்படி வந்து விற்பனை செய்யலாம், அப்படி விற்பனை செஞ்சா நமக்கு நல்லா வந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் மோட்டிவேட் பண்ணி இவன் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அவரோட பிசினஸும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும், நிறைய காசு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவனுக்கும் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துருவாரு. இப்படியே ஒரு 11 மாதம் அங்க வேலை பார்ப்பான். இவனுக்கும் நிறைய காசும் சேர்த்துருவான். ஒரு கட்டத்துக்கு மேல சரி இவ்வளவு காசு சேர்ந்துருச்சு, நம்ம ஊருக்கே திரும்பி போயிட வேண்டியதுதான். அங்க போய் ஆட்டுக்குட்டியை நம்ம வாங்கிட்டோம்னா அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு நம்மளுக்கு தான் அந்த வேலை நல்லா தெரியுமே, ஆட்டுக்குட்டியோட லாங்குவேஜும் நமக்கு புரியும். ஸோ வந்து அது என்ன சொல்ல வருது, என்ன பேசுது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம அப்படியே போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருந்துக்க வேண்டியதுதான், நமக்கு காசு கிடைச்சிருச்சு, நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போவான். அப்ப நடுவழியில ஒரு ஆங்கிலேயரை சந்திப்பான். அந்த ஆங்கிலேயர் சொல்லுவாரு, நான் வந்து ஒட்டகத்தின் மூலமாலாம் நிறைய பேர் பயணம் செஞ்சு பாலைவனத்தை கடந்து போவாங்க, அவங்களோட போய் ஒரு ரசவாதியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவனுக்கு தோணும், ரசவாதினா யாரு அப்படின்னு கேட்பான். உலோகங்களை தங்கமா கூட அவங்க மாத்துவாங்களாம், எந்த ஒரு உலோகமா இருந்தாலும் அதை தங்கமா மாற்றக்கூடியவங்க, உலக மொழிகளையும் இயற்கையின் மொழிகளையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு ரசவாதியை சந்திக்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிலேயர் சொல்லுவாரு. இவனுக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும், நம்ம ஏன் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மறுபடியும் அந்த ஆட்டுக்குட்டியவே போய் நம்ம வந்து பாத்துக்கணும்னு எதுக்கு நம்ம முடிவெடுத்தோம்? ஆடுகள் மேய்க்கிறது அப்படிங்கிறது எப்ப வேணா போனா பண்ணிக்கலாம், ஆனா இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம், அந்த பிரமிடை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமே திருப்பி நம்ம போய் அந்த ஆடுகளை மேய்க்கிற வேலைக்கு போக கூடாது, இந்த ஆங்கிலேயரோடயே போனா நம்மளும் வந்து நம்மளோட கனவை நோக்கி பயணிக்கலாம், சரி இவரோடய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தின் மூலமா இவன் வந்து அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு நிறைய கூட்டமா அந்த பாலைவனத்தை கடந்து போறவங்களோட போவாங்க. அந்த பாலைவனத்துக்கு ஒரு கூட்டத்தை வழி நடத்தி ஒரு தலைவன் கூட்டிட்டு போவான். அவன் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பான். பாலைவனத்துக்கு நடுவுல ஏதாவது ஆதிவாசிங்க போர்லாம் நடத்துவாங்க, அப்பப்ப நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியாது, அங்கங்க ஸ்டே பண்ணிட்டு தான் நம்ம போற மாதிரி இருக்கும், நான் சொல்ற கட்டளையை நீங்க ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நான் வழி நடத்தி கூட்டிட்டு போவேன் அப்படின்ட்டு எல்லார்ட்டையுமே சொல்லுவான். இவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் நிறைய இவனுக்கு நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க, எல்லாரையுமே கவனிப்பான். அது ஒரு புது அனுபவமா இருக்கும். பாலைவனத்தின் அமைதிய அவன் வந்து உணருவான். இப்படியே இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல எல்லாருமே நின்றுவாங்க. இதுக்கப்புறமே நம்ம கொஞ்ச நாள் பயணிக்க முடியாது, ஆதிவாசிகளோட போர் வந்து தொடங்கிருச்சு. சோ ரொம்ப நாள் கூட ஆகலாம், ஒரு வருடம் கூட நீடிக்கலாம், நம்மளாம் இங்கேதான் கொஞ்ச நாள் தங்க போறோம், இங்க தங்கி இருக்கவங்களோட நீங்களும் சேர்ந்து தங்கிக்கலாம், இது வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்ம அப்புறமே போக முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா இவனும் சில நண்பர்கள் கிடப்பாங்க, அவங்க மூலமா தங்கி இருப்பான். அப்பதான் அந்த ஆங்கிலேயர் இந்த சாண்டியாகோ மூலமா அந்த ரசவாதி இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடுவாரு. அவரு ரசவாதியை மீட் பண்றதுக்காக போயிடுவாரு. அந்த நேரத்துலதான் இவன் ஒரு பொண்ணை சந்திப்பான். அந்த பொண்ணு தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை எடுத்துக்கிட்டு வருவா. அப்பதான் இவன் அவளோட பேசியிருப்பான். பேசும்போது ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும் போதே அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடுத்த தடவை பார்க்கும்போது இவன் வந்து அவள்கிட்ட ஓப்பனாவே சொல்லிடுவான், நான் வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த பொண்ணு பேரு ஃபாத்திமா. இதை கேட்டோனையும் அந்த பொண்ணு ஆரம்பத்துல ரொம்ப ஷாக் ஆயிரும், எதுவுமே பதில் சொல்லாது. ஆனா போக போக இவனோட கொஞ்சம் கொஞ்சமா தினமும் பேச்சு கொடுத்து அது கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிரும் இவனோட. அதுக்கப்புறமாயி ஃபாத்திமாவுக்கும் இவனோட கதைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறமாயி இவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவனோட கதைகளை கேட்டதன் மூலமா ஃபாத்திமாவும் சொல்லுவா, நீயும் வந்து இந்த உன்னோட கனவுகளை நோக்கி போ அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா இந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாமே
தங்களோட கணவன் போருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க கணவன் திரும்பி வரணும் அப்படிங்கிற காத்திருப்போட தான் எல்லாருமே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கும். அதே மாதிரி நானும் ஒருத்தவங்களுக்கு காத்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ உன் கனவுகளை தேடிப்போ, இந்த பாலைவனத்தை நான் ஏக்கத்தோட பார்க்க மாட்டேன், நீ வருவ அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாத்திமா அப்படிங்கிறவளும் அவனுக்கு ஊக்கமளிக்கிற மாதிரி பேசுவா. அதுக்கப்புறம் இவனுக்கும் கனவை நோக்கி போகணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் ஒரு நாள் இந்த சாண்டியாகோ அந்த ஊர்ல இருக்க ரசவாதியை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பதான் அந்த ரசவாதி இவன்ட்ட சொல்லுவாரு, நீ உன்னோட கனவுகளை நோக்கி பயணம் பண்ணாம ஏன் இங்கே இருக்க, கனவுகளை நோக்கி பயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அப்ப அவன் சொல்லுவான், இல்ல நான் அதை நோக்கி பயணம் பண்ணணுமான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த புதையலை விட எனக்கு ஃபாத்திமாவை ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த புதையலை விட ஃபாத்திமாவை தான் நான் பெருசுன்னு நினைக்கிறேன். சோ அதனால நான் போலாமா வேணாமான்ற சிந்தனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்டியாகோ சொல்லுவான். அப்பதான் அவர் சொல்லுவாரு, இந்த புதையலை தேடி போகணும் அப்படிங்கிற பயணத்துல காதல் ஒரு தடையே கிடையாது. நீ இப்ப ஃபாத்திமாவோட இருக்க அப்படின்னே வச்சுக்குவோம், 1 வருடம் இருப்ப, 2 வருடம் இருப்ப, 2 பேரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுவீங்க. ஆனா ஒரு கட்டத்துல உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த புதையலை தேடி போயிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வராம இருக்குமா? கண்டிப்பா வரும்ல. அதனால ஃபாத்திமா எங்கேயுமே போக மாட்டா, உன் காதல் எதுவுமே ஆகாது, நீ அந்த புதையலை தேடி போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த ரசவாதியே சொல்லுவாரு, அந்த புதையலை தேடி போறதுக்கு நானும் உன்னோட சிறிது தூரம் தொலைவு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவன் யோசிப்பான், சரி நான் போய் ஃபாத்திமாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன், நாளைக்கு கிளம்ப போறேன் அப்படிங்கறத ஃபாத்திமாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாந்தியாகோ போவான். போயிட்டு அவளையும் எல்லாருக்கும் தெரியாம கொஞ்சம் தனியா கூப்பிட்டு சந்திச்சு, இந்த மாதிரி நான் போக போறேன், கண்டிப்பா நான் திரும்பி வந்துருவேன், ஏன்னா நான் உன்னை அவ்வளோ விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு உடனே அவ இடைநிறுத்தி சொல்லுவா, நீ எதுவும் சொல்ல வேணாம், விரும்புறதுக்கு காரணங்கள்லாம் எதுவும் தேவையில்லை, விரும்புறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிற உணர்வு மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்லுவா. அப்புறமா அவனும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்றிருக்குவான். அப்பதான் அவ சொல்லுவா, எங்க அப்பாவும் ஒரு நாள் எங்க அம்மாட்ட இப்படிதான் சொல்லிட்டு போனாரு, எங்க அம்மா நம்பிக்கையா இருந்தாங்க, எங்க அப்பா மறுபடியும் வந்துட்டாரு. ஒவ்வொரு தடவை எங்க அப்பா இந்த மாதிரி போருக்கு போகும்போதும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகும்போது எங்க அம்மா நம்பிக்கையோட தான் இந்த பாலைவனத்தை பார்ப்பாங்க, எங்க அப்பா ஒவ்வொரு தடவையுமே வந்துருவாரு, அந்த மாதிரி நீயும் வருவ அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு அவ சொல்லுவா. அவனும் சொல்லுவான், உங்க அப்பா திரும்பி வந்த மாதிரி நானும் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு அடுத்த நாள் அந்த ரசவாதியோட 2 பேரும் பயணம் தொடங்க ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்திலே அந்த ரசவாதி சொல்லுவாரு, ஒட்டகத்தின் மூலமா பயணம் பண்றதை இதோட நம்ம நிறுத்திக்கணும், ஏன்னா ஒட்டகம் திடீர்னு ஒரு நாள் டயர்ட் ஆகும் போது அப்படியே உட்காந்து இறந்துரும், ஆனா குதிரைகள் அப்படி கிடையாது, தனக்கு ஓய்வு தேவைப்படும் போது அதுவே தன்னோட இதை குறைச்சிக்கும், அப்பவே நமக்கு அது தெரிஞ்சிரும் அதுக்கு ஓய்வு தேவைப்படுது, இங்கெங்க நம்ம வெயிட் பண்ணி போகணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த ரசவாதி சொல்லுவாரு. உடனே 2 பேரும் குதிரைகள் எடுப்பாங்க, அந்த புதையலை தேடி போக ஆரம்பிப்பாங்க. ரசவாதி அவனுக்கு உதவியா இருப்பாரு. இதற்கு இடையிலையும் நிறைய பிரச்சனைகளை அவங்க 2 பேருமே சந்திப்பாங்க. நிறைய ஆதிவாசிகள் நடுவுல எதுக்காக இந்த வழியா போறீங்க, எல்லா கேள்விகளும் இவன்கிட்ட கேட்பாங்க. அப்படி இருந்தும் ரசவாதியின் உதவியின் மூலமா இந்த சாந்தியாகோ நிறைய தடைகளை கடந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறமாயே அந்த ரசவாதி சொல்லுவாரு, இது வரைக்கும் நான் வந்துட்டேன், இதுக்கப்புறமாயே நீயா தான் போக போற, இதுல இருந்து ஒரு 2 நாள் பயணம் தான் அந்த புதையல் இருக்கிற இடம், நீ போயிரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அவன் நடுவழியிலே அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு வந்திருக்கப்பவே சொல்லியிருப்பான், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த ரசவாதி சொல்லுவாரு, ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா அதை நினைச்சு பயப்படுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடியது, அதனால நீ பயப்படாத, உன்னோட இதயம் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்லுவாரு. அவன் சொல்லுவான், இதயத்துல முழுசா வழிகள் தான் எனக்கு இருக்கு, ஃபாத்திமாவை விட்டு பிரிஞ்சு வந்தது, இவ்வளவு தூரம் கடந்து வந்தது, பல கஷ்டங்கள் பட்டது, இதுதான் என்னோட இதயத்துல இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பதான் அவர் சொல்லுவாரு, எல்லாருக்குமே கவலைகள் இதயத்தை விட்டு போகாது, இருக்கதான் செய்யும், ஆனா நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீனா நிகழ்காலத்துல வாழு, கடந்த காலமும் எதிர்காலத்திலையும் பெருசா ஒண்ணும் இல்ல, நிகழ்காலத்தை நீ அனுபவிக்க ஆரம்பிச்சினா சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவ, இதயம் சொல்ற வழியும் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுவாரு. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் இவனுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இவன் மீண்டும் அந்த பயணத்தை தொடர்ந்து போவான். ஒரு கட்டத்துல அந்த பிரமிடையும் அவன் பார்த்துருவான். பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே கண்ணில் கண்ணீரா வரும், ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பிரமிடை உத்து பார்த்துட்டே இருப்பான்.
அப்பதான் முன்னொரு நாள் வந்து அந்த பளிங்கு வியாபாரி சொல்லியிருப்பாரு, உன் வீட்டுக்கு பின்னாடி கற்கள்லாம் குவியல கட்டினா அந்த பிரமிடை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொன்னாரே. ஆனா அந்த மாதிரி அது இருக்காது. எவ்வளவு கற்களை கொண்டாந்து நான் தினந்தோறும் கொட்டி கட்டினா கூட இந்த அளவுக்கு ஒரு பிரமிடை என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றத அந்த இடத்துக்கு வந்து நிக்கும் போதுதான் உணருவான். அந்த அளவுக்கு ஒரு சாதிச்ச ஃபீல் அந்த பிரமிடை பார்க்கும்போது இவனுக்கு தோணும். உடனே அந்த இடத்துல இருந்தே குழி தோண்ட ஆரம்பிப்பான். இங்கேதான் புதையல் இருக்கு, எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மண்ணெல்லாம் எடுத்து தோண்டிட்டே இருப்பான். ஆனா எதுவுமே கிடைக்காது. அப்பதான் சில ஆதிவாசிகள் இவனை பார்த்துருவாங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிப்பாங்க. அவனுக்கு அடிக்கிறதுனால ரத்தம்லாம் வரும், அவன் மூஞ்சில ரொம்ப அடிபட்டுரும். அடிபட்டதுக்கு அப்புறமா அவன் சொல்லிடுவான், சரி உயிரே போக போது நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க புதையல் இருக்குன்னு நான் வந்தேன், புதையல் எடுக்கிறதுக்கு தான் தோண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோனையும் அவங்களும் வந்து கொஞ்ச நேரம் இவனை தோண்டி விட்டு பார்ப்பாங்க. இவனும் தோண்டி பார்ப்பான், எதுவுமே வராது. உடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏய் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, இவனை விட்டுருங்க, இவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. அதுல ஒருத்தன் மட்டும் சொல்லுவான், எனக்கும் தான் ஸ்பெயின்ல ஒரு தேவாலயத்துல இருக்கிற அத்தி மரத்துக்கு கீழே புதையல் இருக்குன்னு கனவு வந்துச்சு. நான் என்ன அதை தேடியா போயிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு நான் அதை தேடி போற அளவுக்கு முட்டாள் கிடையாது உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே அந்த பிரமிடு வந்து இவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இவனுக்கு தோணும். இவனும் அந்த பிரமிடை பார்த்து சிரிப்பான். ஏன்னா இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டான், இங்க புதையல் இல்ல, ஆனா அந்த புதையல் எங்க இருக்கு அப்படிங்கிற ஹிண்ட் இவனுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்பெயினுக்கு போவான். அங்க உள்ள தேவாலயத்துக்கு பக்கத்துல அத்தி மரம் இருக்கும், அதுக்கு கீழே அவன் தோண்ட ஆரம்பிப்பான். அவனுக்கு புதையல் கிடைக்கும். அதுல நிறைய விலைமதிப்பற்ற பொருட்கள்லாம் இவனுக்கு கிடைக்கும். இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த கதை மூலமா ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணாம பாதியிலே வந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு அந்த ஹிண்ட்டும் கிடைச்சிருக்காது, கனவு கனவாவே போயிருக்கும். நீ ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு விரும்புறனா, உன் கனவு நினைவாகணும் அப்படின்னா அதுக்கு நீ முயற்சி செய்யும் போது இந்த பிரபஞ்சமே அதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு இந்த ராஜா சொன்னது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத இவன் உணருவான். இவனுக்கும் என்னதான் தடைகள் வந்தாலும் அந்த கனவை நோக்கி பயணிக்கிறதுல ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இவனுக்கு அந்த ஹிண்ட் கிடைச்சிச்சு. அதனாலதான் அந்த புதையலை இவனால எடுக்க முடிஞ்சுது. அது மாதிரிதான் நாமளுமே ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நடுவுல நிறைய இடையூறுகள் வந்துருச்சு அப்படின்னா இது இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கிடுவோம். ஆனா பின்வாங்காம யாரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து கண்டிப்பா என்னோட இலக்கை அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த வெற்றியை அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத அந்த கதையின் மூலமா சொல்லியிருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு முயற்சி செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதுக்கான பரிசும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைனா நான் பாக்குறேன். இந்த ரசவாதி அப்படிங்கிற புக் வந்து கோடிக்கணக்கில் விற்பனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை ஒரு மோட்டிவேஷனல் புக்காவும் எடுத்துக்கலாம், ஒரு நாவலாவும் எடுத்துக்கலாம். ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருக்கவங்க இந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் வர சின்ன சின்ன தடைகள்லாம் நீங்க வந்து பெருசாவே பார்க்க மாட்டீங்க. ஸோ எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஆல்ரெடி படிச்சவங்க உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.